கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த கால வேளையிலும் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு ஒருவேளை கால வேளையிலே மழை இருந்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நமக்கு அருமையான ஒரு தேவ செய்தி நம்மை காத்திருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நம்ம கவனமாய் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நம்ம அதன்படி நடக்கிறவர்களாக. இப்போ அநேக சபைகள் அநேக விதத்தில் இருந்திருந்தாலும் அதை பற்றி நாம் சிந்தியாமல் நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை நம்ம கொடுக்கிற வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இப்போ ஞாயிறு வார்த்தையை கேட்டு திங்கள் முதல் அந்த வார்த்தைக்கு ஏற்றுவாறு வசனத்தின்படி அவர்கள் நடந்து வாழ்ந்து ஆண்டவரை என்ன செய்ய வேண்டுமா கனப்படுத்த வேண்டும். அதனால அவர்களுக்கும் தேசத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சாட்சி. அதே 1ஆம் நூற்றாண்டில் அப்படி நடந்தார்கள். அப்படியே கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், தேவனோடு சஞ்சரித்தவர்கள், அவர்கள் என்ன செய்ய ஆங்காங்கே கலைந்து சென்று வாழ்ந்தார்கள், ஊழியங்களை செய்தார்கள், சுவிசேஷம் அறிவித்தார்கள். புறஜாதிகள் இவரை கண்டபோது கிறிஸ்துவை போல அவர்கள் காட்சி அளித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கை சூட்டினார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். என்றால் கிறிஸ்துவை தரித்திருந்தார்கள். கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை தரித்து அவரை போல வாழ்ந்து காட்டினார்கள். அது உண்மையான கிறிஸ்தவம். நாம் அப்படி வாழ வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு வர சபைகளில் 14, 16, 18, 20 வரை செத்து போனவனுக்கு காணிக்க. இப்போ எனக்கு அப்பா அம்மா செத்து போச்சுன்னா அதுக்கு ஒரு காணிக்க. 6 வாரம் வரை அந்த காணிக்க, பிறந்த நாள் காணிக்க, இறந்த நாள் காணிக்க, இன்னும் எவ்வளோ பட்டியல் இருக்கிறது. அதெல்லாம் வசூல் செய்து கோபுரங்களை கட்டுகிறார்கள். அதெல்லாம் ஒரு நாளில் இடிந்து மண்ணுக்கு மண்ணாக போகக்கூடிய காரியங்கள். அதில் நம்முடைய ஆத்மா ஒருபோது அழியாது. நாம் கிறிஸ்துவ போல வாழப்போகிறோம். இந்த பூமியிலேயும் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு சோத்திரம், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாளைக்கு எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் அவரை போல இருக்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பகுதிகளை வாசிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல பாருங்க. அவர் சோதரம், அவருடைய பரலராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறவர். அவரோடு கூட இருந்து நாமும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட உன்னத பாக்கியங்களை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். ஆகவேதான் அருமையான ஆண்டோட பிள்ளைகளை இந்த பூமியில கஷ்டங்களோ நஷ்டங்களோ பசிய பட்டினியோ சில காரியங்கள் வரும்போது அதை பொறுக்கத்தக்க தன்மை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். அதை நாம் பொறுத்து சகித்து நமக்கு நேராக வருகிற அம்புகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பொறுமையோடு சகித்து நாம் என்ன செய்கிறோம், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் செய்ய நாம் வாஞ்சிக்கிறோம். ஆகவே தயவு செய்து அப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர் தான் கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அருமையால மற்றவர்கள் கிறிஸ்தவர்களாக தான். எனக்கு மனசில் மற்றவர்களை பற்றி எனக்கு ஒரு சூத்திரம், அவர்களை கிறிஸ்தவர்களாக நான் எண்ணவே இல்லை, கணக்கிடவே இல்லை. கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சூத்திரம். ஆகவே இன்றைக்கு எனக்கு உபதேசம் தந்த விக்னேஸ்வரன் நாயர் அவர்கள் சொல்வார்கள், ஜோன்ஸு, அண்டியோடு அடுக்கும்போது மாங்காயிர புளிப்பு அறியாம். ஒரு மனுஷனோடு நெருங்கும் போது தான் அந்த மனுஷனுடைய சுபாவத்தை நாம் அறிய முடியும். ஆகவே நாம் எல்லா அந்த கெட்ட சுபாவங்களை விட்டு இயேசுவோடு, ஆகவே நாமும் கூட அப்படி அதுதான் கிறிஸ்தவம். அது இல்லாத என்ன கிறிஸ்தவம்? அப்படி அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷமாக வாழ முடியும். ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தாலும் சோத்திரம், நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்டு செய்திக்கு ஒத்தவாறு நாம் நடக்க பிரயாசப்படும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.